ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச் ஆஃப் தி டே அப்படி சொல்லலாம். குவார்டர் ஃபைனல்ஸ் பிட்வீன் செட்டிபிச்சம்பட்டி ஸ்டேட் மெமோரியல் வெர்சஸ் புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். டாஸ் வின் செட்டிபிச்சம்பட்டி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. 7 ஓவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணனும். கவுண்ட் டவுனோட இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். செட்டிபிச்சம்பட்டி பவுலிங்ல இருக்காங்க, ஆர்எஸ்கே பேட்டிங்ல இருக்காங்க. முக்கியமான ஓபனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள்ல சிவலிங்கம் நான் செகண்டர்ல மனோஜிங்க ஸ்டார்ட் பண்றாரு. 3 2 1 லெட்ஸ் ப்ளே. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ், லேட் டைமிங், கவர் சிக்னல் தெரிச்சு போயிருக்கு. வச்சிருக்காரு ஃபீல்டர் மேல டீப்ல தெளிவா. So the innings starts with single. Opening batsman left right combinationல முகிலன் and சிவலிங்கம். ஒரு வேரியேஷன் bowler மனோஜ் கையில இருந்து செட்டிபிச்சம்பட்டி ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர பிரபாகரன் மேல தொடர்ந்து வெல் பால் பிளாக் ஹோலி போடப்பட்ட பந்து வச்சிருக்காங்க லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர். பேக் டு பேக் சிங்கிள்ஸ், ரெண்டு பேட்ஸ்மேனோட பேட்லயும் மிடில்ல பண்ற மாதிரி ஒரு பந்து. Quicker one, unstoppable boundary. So முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் சிவலிங்கம் பேட்ல இருந்து குட் ஷாட். So முதல் பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் சிவலிங்கம். லெஃப்ட் பேட்ல இருந்து வந்திருக்கு முதல் 6. குவார்டர் ஃபைனல் மேட்ச் between செட்டிபிச்சம்பட்டி and ஆர்எஸ்கே புதுக்கோட்டை. Well played. ஃபுட் மூவ்மெண்ட் எதுவும் இல்ல, பேட் மட்டும் கொடுத்தாரு ஃப்ரீயா. நல்ல கம்பேக் from the bowler மனோஜ். Again full pace ஒரு ஆஃப் கட்டர், பேக் டு பேக் டாட் பால்ஸோட நல்ல கம்பேக்கோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காரு மனோஜ். இங்க முதல் பவர் பிளே முடிவுல ஸ்கோர் 10 விக்கெட் இழப்பின்றி 10 for no loss at the end of first play over. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவர்ல போறதுக்கு பிரசன்னா ஹைட் மேன். ஒரு பிக் அப்பீல் அரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து வைடியாக்கா ஒரு நல்ல ஒரு வெல் எக்ஸிக்யூட் டெலிவரின்னு சொல்லலாம். பிரசன்னா ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். Bell ball, excellent pace, ஓயிலன உரசி போயிருக்கு. பேக் டு பேக் டாட் பால்ஸ் from பிரசன்னா கையில இருந்து. மீண்டும் ஓயிலன உரசி போயிருக்கு. பேக் டு பேக் 3 பாலும் பேட் க்ளோஸ் ஆ போல, ஸ்டம்ப் லைன்ல வரல, ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் வரல, ஓயிலன புடிச்சு தெளிவா போட்டுட்டு இருக்காரு பிரசன்னா. இங்க காமன் கம்போஸ்டா தெரியாரு பாக்குறதுக்கு. நல்ல ஷாட், பானகர சென்டர் பந்து மிட் விக்கெட்ல ஃபீல்ட் வச்சிருக்காங்க. மேல நீலமணி வந்துட்டு இருக்காரு புயல் வேகத்துல. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. கொஞ்சம் டீப்பா வச்சிருந்தாங்க, நேருக்கு நேரா மிட் விக்கெட்ல வைக்கல, கொஞ்சம் ஃபைனா வச்சிருந்தாங்க. முதல் பவுண்டரி பதிவு பண்றாரு இங்க முகிலன் தன்னோட பேட்ல இருந்து. செகண்ட் பிளேயர் வர முதல் பவுண்டரி. ஸ்விங் அண்ட் மிஸ், நல்ல ஒரு வேகம் அரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து. நல்ல கம்பேக் from the bowler பிரசன்னா. Again swing and miss, what an over from பிரசன்னா. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து 5 பால் அதே பேட்ஸ்மேன் வச்சு பேக் டு பேக் டாட் பால்ஸா போட்டு முடிச்சிருக்காரு. சோ இத்துடன் 2 பவர் பிளே முடிவுக்கு வருது. 14 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாங்க. 14 for no loss at the end of power play overs. நல்ல ஸ்டாப் பிகேஜ் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஓடி இருக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டும். பைசர் சிங்கிள், சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு வேரியேஷன் பவுலரை கையாளுறதுக்கு நல்ல ஒரு யுக்தி அப்படி சொல்லலாம். குட் ஷாட், கவர் ரீஜன்ல ஃபாஸ்டா போயிருக்கு. நல்ல ஒரு ஷாட் மிடில் ஆஃப் தி பேட்ல. நல்ல ஒரு ஃபீல்டிங் பட்டாங்க நீலமணி. குட் ஷாட், ஸ்டார்ட்ல இருந்து பந்து ஃபுல் பேஸ்ல 6 லவ்லி ஷாட்ஸ். முதல் பெரிய 6 இந்த ஓவர்ல. 2 கையில கேட்ச் பிடிச்சிருக்காங்க கிரவுட்ல இருந்து. முதல் பெரிய 6 இந்த ஓவர்லயும் சிவலிங்கம் பதிவு பண்றாரு. முதல் ஓவர்லயும் மனோஜ் ஓவர்ல ஒரு 6 பதிவு பண்ணிருந்தாரு. ஆஃப் கட் வேரியேஷன் நேரா போய் ஸ்லாட்ல விழுந்துருச்சு. கரெக்டா அடிச்சாருன்னு சொல்லலாம் பாட்டம் ஆஃப் தி பேட்ல. இந்த ஓவர்லயும் ஒரு பவுண்டரி பதிவு பண்றாங்க. ஷாட் அகைன், மீண்டும் இந்த முறை ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. பிரசன்னா அந்த பவுலா இந்த முறை ஃபுல் பேஸா எடுத்து போய் ஸ்லாட்ல போட்டாரு. பெரிய லெவல்ல வித்துல இல்லனாலும் அடிக்கக்கூடிய அளவுக்கு வித்துல இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுனாருன்னா பிளாக் ஹோல்ல விழுந்திருக்கும். நல்ல ட்ரை, யாக்கிங் லென்த்துக்கான ட்ரை. கமிட்டட் ஒன், சுவிட்சுக்கான ட்ரை. அவர் ரிசீவ் பண்ண இடத்துல பால் இல்ல. நல்ல கம்பேக் டு எண்ட் திஸ் ஓவர். 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 26 விக்கெட் இழப்பின்றி 26 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி 3 ஓவர் முடிவுல 26 for no loss at the end of 3 overs. Well ball, ஒரு குவாலிட்டி லெஃப்டி from கேரளால இருந்து அல்தாஃப்.
நீ போலதான் உள்ள ஒரு செம்ஸ்ல இருந்து ஒயிட்ல உரசி போயிருக்கு. இன்னொரு லெஃப்டி செட்டி பிச்சமட்டி ஸ்குவாட்ல அவுட் சைட் எட்ஜ் நல்ல டேக் ஆட்டம் மிளைக்கிறார் முகிலன். நீங்க கொஞ்சம் லேட்டா தான் ரெஸ்பாண்ட் பண்ணாரு பிரதீப், இருந்தாலும் கை வரைக்கும் போயிருக்குன்னு சொல்ல கேட்ச. முதல் விக்கெட் எடுத்து கொடுக்குற பவுலர் இங்க அல்தாஃப் ஃப்ரம் கேரளா. இன்னைக்கு இடையில செட்டி பிச்சமட்டிக்காக சேஃப் ஹேண்ட்ஸ் பிரதீப் பிஹைண்ட் தி செம்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க புதுக்கோட்டை ஆர்எஸ்கே ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் உள்ள சரண் தி பிக் பாஸ். ஸ்விங் அண்ட் மிஸ் சரியா படல, மிஸ் ஹிட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் நீலமணி. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, சிங்கிள் ஒன்லி. No response from umpire. ஒயிட்ல உரசி போயிருக்குன்னு நினைக்கிறேன். One more dead ball from Altaf. Swing and a miss. பெரிய சுத்து நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம். அல்தாஃப் காமன் கம்போஸா இப்ப வரைக்கும் முதல் 5 பந்துகள்ல ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை பிடிச்சு கம்பேக்கிங் ஓவர், சூப்பர் கம்பேக்கிங் ஓவர். ஃபுல் பாஸ் ஃபுல் டாஸ், லேட் டைமிங், பால் வந்து முட்டிருச்சு பேட்டுக்கு முன்னாடியே, பேட் எடுக்கிறதுக்குள்ள நல்ல ஒரு வேகம் கையில வச்சிருக்காரு அல்தாஃப். வித்தவுட் எனி பவுண்டரி சூப்பர் ஓவர் போட்டுருக்காரு அல்தாஃப் டீமுக்காக. செட்டி பிச்சமட்டி சேது மும்பையிலுக்காக தன்னோட முதல் ஓவரை 4வது ஓவரை வெறும் 2 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு முக்கியமான விக்கெட் பிடிச்சிருக்காரு. மேஜர் பிரேக் த்ரூ, முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்திருக்காரு. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 28, ஒரு விக்கெட்ல இருந்து 28 for 1 at the end of 4 overs. குட் ஷாட், சாட்டில் இருந்த பந்து வான்வய சென்ற பந்து 6, லவ்லி ஷாட், மிட் விக்கெட் ரீஜியன்ல அடிக்கப்பட்ட மிகப்பெரிய பவுண்டரி, ஒரு மிகப்பெரிய பவுண்டரி ரீஜியன் மிட் விக்கெட். சோ யாக்கர்லந்துக்கான ட்ரை கொஞ்சம் முன்னாடி ஒளிஞ்சுன்னு சொல்லலாம். ஸ்லாட்ல கரெக்டா அடிச்சாரு, ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி வந்து 3வது 6 பதிவு பண்றாரு இங்க சிவலிங்கம். குட் ஷாட், குட் ஸ்டார்ட். இந்த ஓவரை 6ஓட செட் பண்றாங்க. ஓவரை தொடர்ந்து ஒரு 6, முதல் ஒரு பால்ல 7 ஓட்டங்கள் கணக்கு. ஷாட் அகைன், எட்ஜ் பட்டு எதிர்த்து போறீங்கன்னு நினைக்கிறேன். ஹைட் அப்பர் டிஸ்டன்ஸ் போல மதன் ஒன் செட், லவ்லி சேக் அண்ட் பவுலிங் போட்டு அவரே ரிவர்ஸ்ல போய் பிடிச்சிருக்காரு. கஷ்டமான கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். காட்டன் பால் முறையில தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாரு இங்க சிவலிங்கம். ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன், 3 6கள் பதிவு பண்ண பேட்ஸ்மேன். கொஞ்சம் அட்வான்ஸ் டைமிங், பாட்டம் ஆஃப் தி பேட்ல பட்டு எட்ஜ் பட்டு எதிர்த்து போயிருக்கு. 2வது விக்கெட் லூஸ் பண்றாங்க இங்க புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். ஃபுல் பிரஷர், ஃபுல் டாஸ், பல்லார் தூரம் மிட் விக்கெட் ரீச்சியல்ல. வாட் a டைமிங், வாட் a ஷாட். 6 சனிட்ட முதல் பால் நோ பால் கால்ஸ் ஃப்ரம் லெக் அம்பயர். ஸ்ட்ரைட் அவே நோ பால் கொடுத்திருக்காங்க, ஹிட் நோ பால். இந்த ஓவர்ல வர 2வது எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். தெளிவா பிளேஸ் பண்ணிருக்காரு. முதல் பால் ஒயிடுக்கு அப்புறம் 6 வந்துச்சு. இந்த பால் நோ பால்ல ஒரு 6, மொத்தமா 2 பந்துகள் 14 ஓட்டங்கள் கிடைச்சிருக்கு. இந்த வாட் a ஷாட், பாலா பேட்ல இருந்து ஷாட் அகைன், போன் பவுன்ஸ், பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியல அல்தாஃப். நல்ல ட்ரை, பேக் டு பேக் பவுண்டரிஸ். மீண்டும் லென்த் ஏரியாவை பிக் பண்ணான்னு சொல்லலாம். பேக் டு பேக் பவுண்டரிஸ் மூலமா 10 ஓட்டங்கள் குயிக்கா வருது பாலா பேட்ல இருந்து. ரெடியா நின்னாருன்னு சொல்லலாம். ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி போய் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட் பால் கரெக்டா அடிச்சாரு மிடில் ஆஃப் தி பேட்ல, மேல வரைக்கும் போட்டாருன்னு சொல்லலாம். மேதி மதன் பேக் டு பேக், நல்ல கம்பேக். அகைன் பெரிய லெவல்ல விடல இல்ல, மேல வரைக்கும் போட்டாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் அங்க விக்கி இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்க தக்க வைக்கிறாரு. பாலா கிட்டத்தட்ட 10 ரன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 47, 2 விக்கெட்ல இருந்து 47 for 2 at the end of 5 overs. சுச்சிட்டுக்கான ட்ரை, அந்த பேச டைம் பண்ண முடியல. சோ பசன்னா ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஆல்ரெடி 2வது பாப்ல ஓவர்ல எக்கச்சக்க டாட் பால்ஸ் போட்டிருந்தாரு முகிலனை வச்சு. அது தொடர்ந்து இந்த ஓவரையும் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. காமன் கம்போஸா குகும்ப. Another one, back to back dot balls. Good shot, bottom of the bat, fast up போயிருக்கு. Straight to the fielder, one bounce to the fielder, single. Well ball, இந்த முறை பேட் க்ளோஸ் போல committed one. அவர் எதிர்பார்த்த பந்து இல்லன்னு நினைக்கிறேன். அவர் இடத்துல எதிர்பார்த்த நின்னாரு பந்த. One warning from the umpire. சுச்சிட்ல பேட்ல பட்டிருக்கு, பட் அன்பார்ச்சுனேட்லி பெரிய லெவல்ல நல்லா படல, மிஸ் ஹிட். நல்ல ஷாட், ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6, லவ்லி ஷாட். ஓன் அவே டு கம்ப்ளீட் தி ஹாஃப் செஞ்சுரி. அரை சதம் எட்டி பிடிச்சிருக்காங்க இங்க புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். 6 ஓவர் முடியல, ஸ்கோர் 55, 2 விக்கெட்ல இருந்து. யாக்கர்ல இருந்து கனெக்ட் கொஞ்சம் விடத்துல விழுந்துச்சு, அதை கரெக்டா அடிச்சாருன்னு சொல்லலாம். பாலா இங்க
பெரிய லெவல் எஃபோர்ட் போட்டு அடிக்கல, ப்ராப்பரா மிடில் பண்ணாரு. பாலா பேட்ல இருந்து வர்ற 1 more 6. 6 ஓவர் முடியல, ஸ்கோர் 55. 2 விக்கெட் இழந்து 55 for 2 at the end of 6 overs. One last over. செட்டி பிச்சம்பட்டிக்கு டார்கெட் செட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சிஜில் பாஸ் ஸ்ட்ரைக் லெக்சரன். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஒரு லெக்கெட் வேரியேஷன் அக்ராஸ்ல பிடிச்சார் தெளிவா. முதல் பெரிய 6 இந்த ஓவர்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் சரண் தி பிக் பாஸ். வாட் a start, what a start. Full toss, no ball calls straight away. இங்க ஸ்டாப் பண்ண முடியல. unstoppable boundaries, no ball boundary. மொத்தம் முதல் ஒரு பந்துல 11 ஓட்டங்கள் கணக்கு. ஷாட் அகைன், ஹைட் பாரிக் டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். பால் கண்டர்ல விக்கி வானுயா சென்ற பந்து நல்ல டேக்கன், ஆனாலும் ஃப்ரீ ஹிட் அப்படின்றனால விக்கெட் கிடையாது. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நல்ல கம்பேக், நல்ல சேவ்னு சொல்லலாம் ஃப்ரீ ஹிட். ஷாட் அகைன், ஸ்டார்ட்ல இருந்து பந்து பெரிய லெவல்ல ஷாட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஏந்திர மாதிரி இருந்துச்சு மேல. நல்ல ஒரு கேட்ச் கீர் நீலமணி ஆட்டம் அளிக்கிறார் சரண். நீங்க டபுள் மைண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஷாட்டை அடிச்சு கம்ப்ளீட் பண்ணல. swing and a miss. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. சோ இங்க ஒரு சாக்ரிஃபைஸ், ரன் அவுட். அஜித் ஆட்டம் இழந்த வெளியே. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் கிளிக் அவே ஸ்கொயர் லெக் திசையில ஃபில்டர் கையில தான் போயிருக்கு. ரன் எதுவும் ஓடல, சிங்கிள் ஒன்லி. சோ லாஸ்ட் ஒரு பால் சந்திக்க ரஞ்சித். குட் ஷாட், ஃபிளாட்டா பாஸா வந்திருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் கண்ணன். நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ. சோ மீண்டும் ஒரு ரன், ஒரு விக்கெட்டோட இந்த முதல் இன்னிங்ஸ் 71 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாங்க புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். 72 என்பது வெற்றி இலக்கு ஃபார் தி டீம் செட்டிப்பிச்சம்பட்டி சேது மெமோரியல் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து. 72 டார்கெட் ஃபார் சேது மெமோரியல் செட்டிப்பிச்சம்பட்டி. 7 ஓவருக்கு 72, 10 ரன் ஆடணும். ஸ்டே டியூன்ட் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். ஓபனிங் போறாங்க. ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க அரோமல். ஓபனிங் பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதீப். ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல நாட் செகண்ட்ல ஆல் ரவுண்டர் விக்கி. 2 லெஃப்ட், 2 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ள இருக்காங்க. 72 என்பது வெற்றி இலக்கு. 3 2 1 லெட்ஸ் ப்ளே. வெல் பால் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஒரு வைட் லைன் யாக்கோ. சோ இன்னிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். அரோமல் கையில இருந்து swing and a miss. pitch off தலத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. பேக் டு பேக் டாட் பால்ஸ். இந்த முறை பேட்டர் க்ளோஸா போல. டேய் தம்பி, swing and a miss. back to back டாட் பால் again 4 in a row. back to back. சோ விக்கி போய் பேசுறாரு, ஒரு ஆரோக்கியமான விஷயம். தொடர்ந்து 4 பால் 40 ஓட்டங்களுக்கு மேல போன மேட்ச்ல பதிவு பண்ண பேட்ஸ்மேன் வச்சு ரிசீவ் பண்ணிருக்காங்க அரோமல். what a start. அவங்கள டார்கெட்டுக்கு ஏத்த துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன பந்து வீச்சு எக்கனாமிக்கல் ஓவரா போயிட்டு இருக்க முதல் பவர் பிளே ஓவர் வித்தவுட் எனி பவுண்டரிஸ். லாஸ்ட் 2 பால்ஸ் மோ. ஷாட் மிடில் ஆஃப் தி பேட்ல அரக்குலி பந்து அறையப்பட்டது. ஹியூஜ் ஒன். முதல் பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் ஹிட்மேன் பிரதீப். நல்ல ஷாட் மிடில் ஆஃப் தி பேட்ல. ப்ராப்பர் கனெக்ட், ப்ராப்பர் மிடில். another one டாட் பால் டு end this first ball. ஒரே ஒரு ஆரம் மட்டும் விட்டு கொடுத்து மத்த எல்லா பாலையும் டாட் பாலா அதே பேட்ஸ்மேன் வச்சு போட்டு முடிச்சாருங்களா. சூப்பர் ஸ்டார்ட், எகனாமிக்கல் ஸ்டார்ட் அரோமல் கையில இருந்து. ஒரு ஓவர் முடியல, ஸ்கோர் 6. விக்கெட் இழப்பின்றி 6 ஃபார் நோ லாஸ் at the end of first ball play over. எஞ்சியுள்ள 36 பந்துகளில் 66 ஓட்டங்கள் தேவை. குட் ஷாட், கேப்ல ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. நல்ல ஒரு அவுட்ஃபீல்ட் காரணமா இங்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடிய சரணால. சோ விக்கி ஆல் ரவுண்டர் விக்கி சந்தித்த முதல் பந்திலேயே செகண்ட் லாஸ்ட் பால் ஓவர்ல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. குட் ஷாட்.
Suchiri gonna try. Another comeback from the bowler. Dot ball. Well ball. Body line short ball. கண்டிப்பா இது விக்கிக்கு ஒரு வீக் லீக்னே சொல்லலாம். நிறைய மேட்சஸ்ல பாடி லைன் ஷார்ட் பால் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு பார்த்திருக்கோம். விக்கி மட்டும் இல்ல நிறைய பேட்ஸ்மேன்ஸ் பாடி லைன்ல ஃபுல் பேஸ்ல வரக்கூடிய ஷார்ட் பால்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. வெல் பிளேட். ஒரு பால் டாட் பால் வச்ச உடனே அவருடைய ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன்ல பந்து இருந்தாலும் தெளிவா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுத்துறாரு. ஒரு மெச்சூரிட்டி கேம் பிளே ஃப்ரம் விக்கி. Good shot, middle of the back, but ball is in the பந்து. அதுவும் 6. Good shot. Hitman பிரதி பேட்ல இருந்து வர 1 more 6 இந்த ஓவர்ல சந்தித்த முதல் பந்திலேயே மிகப்பெரிய 6 பதிவு பண்றாரு. குட் ஷாட். அக்கராஸ்ல பிடிக்கிறாரு. டைமிங் இருந்துச்சு. மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டு நல்ல டிஸ்டன்ஸ். ஷாட் அகைன். அதுவும் 6. That's huge. அரக்குழி பந்து அறையப்பட்டது இங்கே டீப் ஸ்கோர் திசையில. இந்த 6ஓட செகண்ட் அண்ட் லாஸ்ட் பால் வரை முடிவு கொண்டு வராங்க. 24 ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி 2 ஓவர் முடிவுல. அட் தி எண்ட் ஆஃப் பார் பிளே ஓவர்ஸ் தி ஸ்கோர் இஸ் 24 ஃபார் நோ லாஸ். ஒரு கட்ட வேரியேஷன் இடத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அரக்குழி பந்து. குட் ஷாட். ஸ்டார்டிங்ல இருந்த பந்து பாபு பால் கண்டர்ல சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி சேக்கர். முதல் விக்கெட் யூஸ் பண்றாங்க இங்க விக்கி. ஆட்டம்ல வந்து வெளியே ஒரு குவாலிட்டி பிளேயர். இந்த மாதிரி ரன் சேசியப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அவருடைய விக்கெட் எளிதா பறி போகுது. நல்ல கம்பேக் ஃப்ரம் அரோமல். ஏந்திர மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா அடிச்சு கம்ப்ளீட் பண்ண மாதிரி இல்ல. அடிச்சிருந்தா மேபி வெளியே போயிருக்கும். சரணை தொடர்ந்து விக்கியும் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணாம தன்னோட விக்கெட் லூஸ் பண்றாரு இந்த இன்னிங்ஸ்ல. இப்போ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் உள்ள அம்ஜத் ஆன் ஸ்ட்ரைக். வெல் பால். நேரா எடுத்து போய் பிளாக் ஹோலில் போடப்பட்ட பந்து. லெக் பை கால்ஸ் ஃப்ரம் அம்பயர். கண்டிப்பா இந்த மேட்சும் பிரஷரா தான் போக போகுது. கண்டிப்பா இந்த ஓவரும் இந்த மேட்சும் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போக தான் போகுது. ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு பிக் அப்பீல் பிஹைண்ட் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ரஞ்சித். வரைக்கும் 9 பந்துகள் போட்டிருக்காரு. 7 ஓட்டங்கள் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு ஆர்க் கிரியேட் பண்றாருன்னு சொல்லாங்க. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ் கேப்ல போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அம்பையர் சைடுல இருந்து ஒரு பால் ரிவ்யூ. ஷாட் அகைன் ஃபாஸ்ட் அப் ஃபாஸ்டா. வாட் a catching. ஐயா what a catch முகிலன். எல்லை காப்பு வீரன் for the team. புதுக்கோட்டை ஆர்எஸ்கேக்கு what a catch. what a diving catch. மெனக்கடால் தெரியுதுன்னு சொல்லாங்க. மேட்சை வின் பண்றதுக்காக 2 அணி வீரர்கள் இருந்து ஓட கேட்சுங்க. சூப்பர் கேட்ச். ரிப்ளேல பாக்குறீங்க. ஓட்ட கேட்சுங்க. ஹலோ. தன்னோட டீமுக்காக தேவைப்பட்ட நேரத்துல தேவையான ஒரு கேட்ச் கரெக்டான இடத்துல நிப்பாட்டினாங்கன்னு சொல்லலாம். முகிலன அதுக்கேற்ற மாதிரி ஒரு பந்து போட்டான்னு சொல்லுங்க. அரோமல் கண்டிப்பா பவுலருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பெரிய லெவலில் விடத்துல இல்லாத பந்து பட்டு தெரிச்சா எங்கே போமோ அங்க வச்சிருக்காங்க ஃபீல்டர். கொஞ்சம் ஃபைனா கபர்ஸ் விஜயன்ல. வாட் அ கேட்ச். இந்த மேட்சை ஒருவேளை புதுக்கோட்டை ஆர்எஸ்கே வின் பண்றாங்கன்னா முகிலனோட பங்கு பாதி அப்படின்னு சொல்லலாம். கிரேட் கான்ட்ரிபியூஷன். டிஃபென்ஸுக்கான ட்ரை தவ பிரசன்ஸ் உள்ள தேவல் புரிஞ்சிருக்காரு. ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அடிக்க போல பிரசாந்த் இங்க. இத்துடன் 3 ஓவர் முடிவுக்கு வருகிறது. 31. 2 விக்கெட் இழந்து 31 at the end of 3 overs. வெல் பால். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் 2 பேர் உள்ள இருக்கும்போது வேரியேஷன் பவுலர்ஸ் ஒரு ஹேண்டர் தான் நல்லா போடுவாங்கன்றத நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம். இப்போ 2 ஹேண்டர்ஸ்க்கும் போட வேண்டிய கட்டாயத்துல பாபு இருக்காரு. எந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றாரு பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். அம்ஜத்தை வச்சு முதல் பால் டாட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாபு. குட் ஷாட். ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு வேரியேஷன் பவுலர் பாபு காமன் கம்போஸ் நினைச்ச இடத்துல ஒரு பந்து போட்டிருக்காரு தெளிவா.
பேக் டு பேக் டாட் பால்ஸ். இமிடியேட்டா பேசுறாரு பிரசாந்த். இங்க லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு தி பேட். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. நின்னு பார்க்கலாம் கேப்ல எக்ஸாக்ட்டா பேஸ் பண்ணாருன்னு சொல்லலாங்க. இந்த முறை அம்ஜத்துடைய கைகள் ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம். வேரியேஷன் பால் இடத்த மிஸ் பண்ணிட்டாரு. குத்துறதுக்கு முன்னாடியே லோட்டஸ் கன்வெர்ட் பண்ணி புடிச்சாருன்னு சொல்லலாம். இங்க அம்ஜத் பேட்ல வர்ற முதல் பவுண்டரி. ஷாட் அகைன். ஷாட்டில் இருந்த பந்து 6. கிரவுட்ல இருந்து 2 கையில கேட்ச் பிடிச்சிருக்காங்க. அந்த தம்பிக்கு ரூபாய் 100. பேக் டு பேக். இந்த ஓவருக்கு தேவையான 10 ஓட்டங்கள் அம்ஜத் பேட்ல தெளிவா வந்துருச்சு. ஷாட்டில் இருந்த பந்து ஒரு பேக் ஹேண்ட் ஸ்லோயா இடத்த மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். ஸ்லாட்ல வந்துருச்சு. ஃளைட்டடா வெயிட் பண்ணி அடிச்சாருன்னு சொல்லலாம். ஸ்லோயர் தெளிவா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஒரு குவாலிட்டி லிஃப்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து. வெல் பால். எக்ஸலென்ட் டெலிவரி. இந்த முறை ஃபுல் பேஸ்ல யாக்கிங் லென்த்ல ஷட்டில் ஃபீல்ட் அவுட். நிறைய வேரியேஷன்ஸ் கையில வச்சிருக்காரு. ஒன்னு இல்லனா ஒன்னு மாத்தி ட்ரை பண்றதுக்கு 11 ஓட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. செட்டிப்பிச்சம்பட்டி சேது முறையில் காமன் கம்போஸா இருக்காங்க. விக்கெட் போறத பெருசா மைண்ட் பண்ணல. அவங்களுக்கு ஒரு ஓவருக்கு எவ்வளவு ரன்ஸ் தேவையோ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்க டாட் பால்ஸையும் பெருசா மைண்ட் பண்ணல, விக்கெட்டையும் மைண்ட் பண்ணல. ஸ்விங் அனமஸ் ஒரு லெக்கற்ற வேரியேஷன்ல நல்ல வேகத்துல பால திருப்பி இருக்காருன்னு சொல்லலாம். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு 6 ஒரு 4 ஒரு சிங்கிள் இந்த ஓவரை 14 ஓட்டங்கள்ல நிறைவு செய்யறாங்க. நல்ல கம்பேக் ஃப்ரம் பாபு. டாட் பால் 2 in this over. இத்துடன் 4வது ஓவர் முடிவுக்கு வருது. மொத்தமா 42 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழந்து எஞ்சியுள்ள 18 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை. கரெக்டா 10 ரன்கள் ஆடணும். தேவா முக்கியமான நேரத்தில் முக்கியமான ஓவர் போடுறது தேவானந்த். நீ போலரா உள்ள ஆட்டம் இழக்கிறார் அம்ஜத். இங்க வாட் a bowling தேவா. சோ தேவா வந்து தெளிவா ஒரு குவாலிட்டியான லெஃப்டி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்ஜத் ஒரு வெல் செட் பேட்ஸ்மேன். 6 4 பதிவு பண்ண பேட்ஸ்மேன். ஆட்டம் இழந்து வெளியே. மஸ்ட் நீடட் பிரேக் த்ரூ ஃப்ரம் புதுக்கோட்டை ஆர்எஸ்கே. நீலு நியூ பேட்ஸ்மேன் உள்ள ஒரு ஸ்லாக் ஸ்விக் அப்படின்ற முறையில எட்ஜ் பட்டு எடுத்து போயிருக்கு. பேக் டு பேக் விக்கெட் தொடர்ந்து ஒரு டாட் பால் நல்லா செட் பண்ணிருக்கார் தேவா. குட் ஷாட். பானேர சென்டர் பந்து தேவா ஒன் செட் புடிச்சாரு. இங்க 4வது ஃபம்பிள்ல புடிச்சாரு. முதல் ஃபம்பிள் கத்த ஆரம்பிச்சாரு சரண் அப்படின்னு. ஆனாலும் தெளிவா கேட்ச புடிச்சாங்க. 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. இந்த ஓவர்ல அம்ஜத் தொடர்ந்து நீலமணி ஆல்சோ ஆட்டம் இழக்கிறார். இங்க what a comeback. SBPL தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ண ஒரு பிளேயர் இங்க தேவா. இன்னைக்கு டேல புதுக்கோட்டை ஆர்எஸ்கேக்காக சூப்பரா போட்டிருக்காரு. நேத்துக்கு டேலையும் நல்லா போட்டிருந்தாரு தேவா. வாட் a bowling performance. சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டி பிடிச்சிருக்கு இந்த மேட்ச்னு சொல்லலாம். இந்த ஓவர்ல இப்போ வரைக்கும் எந்த ரன்ஸையும் பதிவு பண்ணாம 2 விக்கெட் பேக் டு பேக் வந்திருக்கு. தமிழ் நியூ பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ். பிட்ச் ஆஃப் தி பிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் டெலிவரிஸ் பேக் டு பேக். இங்க தேவா மச் நீடட் ஓவர். முக்கியமான நேரத்துல புதுக்கோட்டை ஆர்எஸ்கேக்கு தேவைப்படுற ஒரு ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பா இங்க இருந்து பேக் டு பேக் பிரேக் த்ரூஸ் புதுக்கோட்டை ஆர்எஸ்கே தேவைன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் நோட் பண்ணி தெரியல. another one dot ball back to back. எக்கச்சக்க டாட் பால்ஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. காமன் கம்போஸ்டர் தேவா. நல்ல வேகம் இதுக்கு கையில ஒயிட்ல உரசு போயிட்டு இருக்கு. பெரிய லெவல்ல பவுன்ஸ் வரல. தரையோட தரையா வேகமா போயிட்டு இருக்கு பந்தீங்க. பட் என்னதான் உழைப்பு போட்டாலும் ஒரு பெரிய ஷாட் அடிச்சா மேட்ச் கைக்குள்ள வந்துடும். சட்டி பிச்சம்பட்டி சேது முறையிலுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஸ்கோர். ஒரு பந்தையும் பார்த்து பதமா போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இங்க புதுக்கோட்டை ஆர்எஸ்கே. ஒரு லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஷாட் பிளாட்டா ஃபாஸ்டா. நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட் பாபு. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். இத்துடன் இந்த ஓவர் ஓடியிருக்காரு. 3 ரன் மட்டும் விட்டு கொடுத்து சூப்பரா போட்டு போயிருக்காரு இந்த ஓவர் தேவா. 2 விக்கெட் ஓவர். வாட்ச் அண்ட் ஓவர். கண்டிப்பா தேவாக்கு 2வது ஓவர், அதாவது இந்த மேட்சோட கடைசி ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஓவர், மேட்ச் ஓவர். அதை போடுறதுக்கு இங்க பாபு எஸ் ஆல்ரெடி அரோமல் அவர் 2 ஓவர் போட்டு முடிச்சாரு. இந்த ஓவருக்கு போடுறதுக்கு பாபு வந்திருக்காரு. சோ கண்டிப்பா அடுத்த ஓவர் போடக்கூடிய போலர் நீ போலரா இருப்பாங்க. சோ அதையும் மைண்ட்ல வச்சுதான் ஆடுவாங்க இங்க செட்டிப்பிச்சம்பட்டி சேது மெமோரியல். அவங்க மைண்ட்ல ஒரு கால்குலேஷன் இருக்கும், இந்த ஓவர்ல எவ்வளவு ஸ்கோர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள
குட் ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து முதல் பால் 6 லவ்லி ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து கரெக்ட் அடிச்சாருன்னு சொல்லலாம் இங்க பிரசாந்த்ங்க the over the match over starts with bang what a shot what a start ஹெலிகாப்டர் வேரியேஷன் கரெக்டா அக்ராஸ்ல ஏறி போய் நின்னு நேருக்கு நேரா லாங் ஆன்ல பிடிச்சாருன்னு சொல்லலாம் குறுக்க கூட்டல விழுந்து மாறினா எங்க மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா அவுட் சொல்லலாம் தெளிவான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்க பிரசாந்த் கிட்ட இருந்து முதல் பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு 11 பந்துல 3 ஷாட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஃபுல் பேஸ்ல நல்ல கம்பேக் ஃப்ரம் தி பவுலர் பாபு பேட்டுக்கு க்ளோஸா எக்ஸ்பெக்ட் பண்ண நினைக்கிற பால பட் பிஃபோர்ல போட்டாரு பேட்ஸ்மேன் எப்படி யோசிக்கிறாங்கன்றத பவுலர் யோசிக்கணும் பவுலர் எப்படி யோசிப்பாங்கன்றத பேட்ஸ்மேன் யோசிக்கணும் அதான் கிரிக்கெட்டோட பியூட்டியே ரெண்டு பேரும் தெளிவா பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்த பந்துகள்ல shot again chance for உள்ளே ஆத்து 6 back to back same regionல மூன்று பந்துகள்ல இரண்டு ஆறு பதிவு பண்றாரு பிரசாந்த் what a quality player எஞ்சி உள்ள 9 பந்துகளில் 15 ஓட்டங்கள் மட்டுமே தேவை 4 ஷாட்ல 2 ஷாட் வந்துருச்சு இன்னும் ஒரு ஷாட் வந்துருச்சு அப்படின்னா பால் டு பால் தான் மேட்ச் ஓவர் எப்பவுமே நம்ம சொல்றதா முக்கியமான ஓவர் மேட்ச் ஓவர்னு இதுக்கு தான் சொல்றோம் நம்ம பேக் டு பேக் மேட்ச் ஓவர்ல மேட்சோட தலையெழுத்தை இங்க மாத்திக்கிட்டு இருக்காரு போன ஓவர்ல கம்ப்ளீட்டா புதுக்கோட்டை ஆர்எஸ்டி கைவசம் இருந்த மேட்ச பல்லு கட்டாயம் புடிச்சு திருப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இங்க பிரசாந்த் அவர் பக்கமா செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் வாட் அ கம்பேக்கிங் டைம் 2 6 அடிச்சது மூலமா ஒட்டுமொத்த டீமையுமே பிரஷருக்குள்ள கொண்டு போயிருக்காரு இங்க பிரசாந்த் இஞ்சி இல்ல 9 பந்துகளில் 15 ஓட்டங்கள் தேவை கண்டிப்பா வில் செட்டா இருக்கக்கூடிய பிரசாந்தோட விக்கெட்டை புடிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இங்க புதுக்கோட்டை ஆர்எஸ்கே 9 பந்துகள்ல ஒரு பால கரெக்டா செலக்ட் பண்ணி அடிச்சா கூட செட்டிப்பிச்சம்பட்டி சேது மெமோரியல் கம்ஃபர்டபிளான சிச்சுவேஷன் எட்டி பிடிப்பாங்க லாஸ்ட் 3 பால்ஸ் மோர் முக்கியமான கடைசி 3 பந்துகள் ஷாட் அகைன் கண்டிப்பா பேட்டில் க்ளோஸா போட மாட்டாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்னார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட் பால் 2 அலவுடிங்க ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள் ஸ்விங் அண்ட் மிஸ் ஒரு லெக்கட் வேரியேஷன் கரெக்டான இடத்துல போட்டு திருப்பலாம்னு சொல்லலாம் பால தெளிவான பந்து வீச்சு நல்ல ஒரு கம்பேக் இந்த பால பவுண்டரி இல்லாம போட்டுட்டு போனாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா லாஸ்ட் ஓவர்ல 12 ரன் வச்சு பிரஷர் பண்ணலாம் சோ பார்க்கலாம் மேட்ச் பால் சந்திக்க தமிழ் ஐயோ ஒரு குயிக் சிங்கிள் பேக் டு பேக் நல்ல கம்பேக் வந்து போலர் பாபு சோ இத்துடன் ஓவர் முடிவுக்கு வருகிறது 6 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 61 4 விக்கெட்டில் இருந்து எஞ்சி உள்ள 6 பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவை 2 அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு சமசமமா இருக்குன்னு சொல்லலாம் 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின் அந்த ஓவர் போடக்கூடிய பவுலர் யாரு 2 டீமும் பிரஷருக்குள்ள இருக்கிறாங்க 2 அணிகளுக்கும் வெற்றி வாய்ப்பு சரிசமமா இருக்கு 6 பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவை ஐ திங்க் அஜித் இஸ் a bowler நேருக்கு நேரா வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர் நிறைய பந்துகள்ல யாக்கர்ல இருந்து புறகிலும் வீசக்கூடிய ஒரு பவுலர் அவர் கைக்கு வந்திருக்கு முக்கியமான தருணத்துல பந்து 6 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை தமிழ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போறாரு செட்டிப்பிச்சம்பட்டி சேது மெமோரியலா புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸா அப்படின்னு தெரியக்கூடிய கடைசி 6 பந்துகள் 6க்கு 11 அஜித் டு தமிழ் +1 ஷார்ப் பண்ணல பின்னாடி திசையில பிச்சுக்கிட்டு போயிடுச்சு டிசர்வ் டு பி டாட் பால் பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க பைஸ்ல ஒரு பால் அவுட்டா விக்கெட் புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ் எல்லாரும் பவுண்டரி போச்சுன்னு சொல்லிட்டு இங்க மாத்துக்க ரஞ்சித்தை மாத்தி குளிக்கிட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க தமிழ் ஆட்டம் இருந்து வெளியே எப்படி அவுட் நினைக்க தெரியல நம்ம ரிப்ளேல பார்க்கலாம் தமிழ் ஆட்டம் வெளியில சரியான பால் நாலடி சொன்ன மாதிரி நிறைய பந்துகளை யாக்கை வீசக்கூடிய போல சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி முதல் பந்துல எந்த ஒரு வித்தலையும் கொடுக்காம கரெக்டா போட்டாரு மேல வரைக்கும் நல்ல சுத்து டிசர்வ் டு பி டாட் பால் இந்த பால் தமிழ் பேட் ஸ்டெம்ப்ல படல அப்படின்னா லக்கி பவுண்டரி கிடைச்சிருக்கும் பட் அன்பார்ச்சுனேட்லி அவ யாருமே வாட்ச் பண்ணல தமிழுக்கு மட்டும் திறந்துச்சு அம்பையர் தெளிவா பண்றான்னு சொல்லலாம்
முதல் பந்துல விக்கெட்டோட செட் பண்றாங்க. ஒரு மாதிரி லக்கு இங்க புதுக்கோட்டை ஆர்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். முதல் பந்துல பார்க்கலாம். எஞ்சியுள்ள 5 பந்துகள்ல 11 ஓட்டங்கள் தேவை. பிரசன்னா தி ஹைட் மேன். 5 பந்துகளில் 11 ஓட்டங்கள் தேவை. பிரசன்னா ஆன் ஸ்ட்ரைக். அஜித் கையில இருந்து இரண்டாவது பால். ஷார்ட் ஸ்டார்ட்ல இருந்து பந்து நேருக்கு நேரா வேகமா போயிட்டு இருக்கு. பாலா கைக்கு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டா காமன் கம்போஸா ஒரு சிங்கிள். இப்போ வெல்செட் பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். எஞ்சியுள்ள பந்துகளை அவரே ஸ்ட்ரைக் எடுப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். முக்கியமான நேரத்துல முக்கியமான தருணத்துல பொறுப்பெடுத்து ஆடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காருங்க பிரசாந்த். ஷாட் ஸ்டார்ட்டில் இருந்த பந்து சான்ஸ் ஃபார் லவ்லி சேக்கன். ஆட்டம் இழக்கிறார் பிரசாந்த். இங்க ஒரு வெல்செட் பேட்ஸ்மேன் ஆட்டம் இழந்து வெளியே. சூப்பர் கேட்ச் காமன் கம்போஸா செமையா பிடிச்சார் அந்த கேட்ச பாபு. ஒரு வெல்செட் பேட்ஸ்மேன் பிரசாந்த் அவர் இங்க ஆட்டம் இழந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல வருவார். எஞ்சியுள்ள 3 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய ஷாட் தேவை. பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் கண்டிப்பா உள்ள இறக்கி விடுவாங்க. பாபு நல்ல ஒரு கேட்ச். 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் பிரசன்னா. இன்னொரு பக்கம் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் சிஜில்பா சார்ஜ் எடுக்கிறாரா இல்ல ஸ்ட்ரைக்க மாத்துறாரா அப்படின்னு பார்க்கலாம். எஞ்சியுள்ள 3 பந்துகள் 10 ஓட்டங்கள் தேவை. சூப்பரா போட்டு இருக்காரு அஜித் இப்ப வரைக்கும் முதல் 3 பந்துகள்ல. ஷாட் ஸ்லாட்டில் இருந்த பந்து வானுவில சென்ற பந்து சான்ஸ் ஃபார் லவ்லி சேக்கன். கோலி குண்ட பிடித்து விட்டார் பாலா. பேக் டு பேக் விக்கெட்ஸ் ஃப்ரம் அஜித் கையில இருந்து நேருக்கு நேரா வேகமா போட்டு கொஞ்சம் லேட் டைமிங் ஆன் அவுட் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸ்லாட்டில் இருந்த பந்து கொஞ்சம் லேட் டைமிங் கரெக்டா அடிச்சதா மேபி கிளியரா இருக்கும். இது மட்டும் 6ஆம் மாறி இருந்தா மேட்ச் இன்னும் சூடு பிடிச்சிருக்கும். லைவ் வியூவர்ஸ் எண்ணிக்கை 1600 பார்வையாளரை கடந்து எஞ்சியுள்ள 2 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவை. இந்த பால் முக்கியமான பால், மேட்ச் பால். அதை சந்திக்க ஒரு குவாலிட்டியான லெப்டி மனோஜ் ஸ்ட்ரைக்ல. திஸ் பால் ஷுட் பி பவுண்டரி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த மேட்ச். இந்த பால்ல சின்னதா ஒரு பவுண்டரி வரலனா கூட இந்த மேட்சோட ரிசல்ட் புதுக்கோட்டை ஆர்எஸ்கே பக்கம் சாயும் அப்படின்னு சொல்லலாம். நேருக்கு நேரா எந்த தப்பு பண்ணாமலே போட்டாலே போதுமானது நினைக்கிறேன். செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் ஸ்டில் ஹேவ் a chance. இந்த பால் பவுண்டரி ஆச்சுனா கண்டிப்பா மேட்ச்ல உயிர் இருக்கு. இந்த பால் பவுண்டரி ஆகல அப்படின்னா புதுக்கோட்டை ஆர்எஸ்கே மேட்சை தங்களை வசப்படுத்துறாங்க. முக்கியமான பால் மேட்ச் பால். குட் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்ச். கையில போயிருக்கு லவ்லி சேக்கன். கேட்ச் புடி மேட்ச் புடின்ற மாதிரி புதுக்கோட்டை ஆர்எஸ்கே இந்த மேட்சை தங்களை வசப்படுத்துறாங்க. எஞ்சியுள்ள 1 பந்துகள்ல 10 ஓட்டங்கள் தேவை ஃபார் தி டீம். செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல். மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டாலும் கொஞ்சம் லேட் டைமிங்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ஷாட்டை சுத்தி முடிச்சிருக்கலாம், கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கலாம். சோ பிரசன்னாவா ஃபுல்லாவே நான் ஸ்ட்ரைக்ல வச்சாங்க. ரெடி பேட்ஸ்மேன் உள்ள மேடி மதன் லாஸ்ட் ஒரு பால் 10 ஓட்டங்கள் தேவை. எந்த தப்பு பண்ணாம நேருக்கு நேரா போட்டாலே போதுமானது. லீகல் டெலிவரி இஸ் குட் எனஃப் டு செக்யூர் தி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். வாட் an over, what a bowling performance from அஜித். 5 பந்துகள்ல இப்போ வரைக்கும் 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து சூப்பரா போட்டிருக்காரு. கண்டிப்பா அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல. ஷாட் ஸ்டார்ட்ல இருந்து பந்து ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. 5 ஓட்டங்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்றாங்க இங்க புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். மேட்ச் அண்ட் குவார்டர் ஃபைனல் won by புதுக்கோட்டை ஆர்எஸ்கே. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் இங்க செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் 3வது அணியாக அரையிறுதிக்கு முன்னேறி போயிருக்கிறாங்க இங்க ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ் புதுக்கோட்டை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நடந்து முடிந்த ஆட்டத்தில் ஆட்டநாயகன் விருது கடைசி ஓவரை போட்ட அஜித் அவருக்கு இங்க ஆட்டநாயகன் விருது வழங்கப்படுகிறது. வெல் பால். Congratulations.